வெல்கம் டு மிச்சி சை. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் அப்படிங்கிற 2007 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த படம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு சுமார் 4 ஆஸ்கார் வந்து ஜெயிச்சிருக்கு. அது இல்லாமல் வில்லனில் டாப் 10 பெஸ்ட் வில்லன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, யூடியூப்பில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் உள்ள வில்லனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கோ கலந்த ஒரு வில்லத்தனமாக வந்து இந்த படத்தில் நடித்த அந்த வில்லனோட கதாபாத்திரம் வந்து இருக்கும். இதுக்காக இந்த வில்லனை நடித்த அந்த ஆக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வில்லத்தனம் வந்து இருக்கும். வில்லன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கன்னே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து ஏர் கன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கன் வந்து யூஸ் பண்ணுவார். ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், அதில் வால் மாதிரி போகும். அதை வச்சு அப்படியே நெத்தியில் ஷூட் பண்ணிடுவாங்க, அப்படியே ஸ்பாட்லேருந்து இறந்து போயிடுவாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட அந்த சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்பவே நேச்சுரலாக அந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மியூசிக்கில் எதுவுமே இருக்காது. அந்த நடக்கிறது, துப்பாக்கி அந்த யூஸ் பண்ணும்போது துப்பாக்கி சவுண்ட் ஆகட்டும், அந்த கார் சவுண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து அப்படியே நேச்சுரலாகவே வந்து எடுத்திருப்பாங்க. நேச்சுரலாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து படம் எடுத்திருப்பாங்க. அதனால் படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் ஒரு ஒர்த் வாட்சிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா மோஸ். அவர் வந்து தற்செயலாக வந்து ஒரு காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாரு. காட்டுக்கு ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு வந்து வேட்டைக்கு போகிறாரு. மானை வந்து சுடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ மானை சுடுறதுக்கு வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா மானை சுடுன்னு நினைக்கிறாரு. மான் வந்து ஓடிடுது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கன் சவுண்டு வந்து கேட்குது. அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. நிறைய அந்த ரத்த கரைகள் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா ஒரு பெரிய கேங் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு மாறி மாறி சுட்டு தள்ளிக்கிட்டு ஒரு ஒரு 10-15 டெட் பாடி வந்து அங்கங்கே கிடக்குது. அதெல்லாம் பார்த்து இவருக்கு வந்து எதுக்கு இங்கே ஏதோ சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அங்கே அப்படியே பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் மாதிரி இருக்குது. அந்த ட்ரக்கில் உள்ள டிரைவர் வந்து கன் ஷூட் பட்டு தண்ணின்னு தவிச்சிட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு. ஹீரோ வந்து என்கிட்ட தண்ணிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்ன ட்ரக் அப்படின்னு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து நிறைய போதைப் பொருள் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகன் ட்ரக் கேங் அப்படிங்கிற ஒரு கேங்கு. ஸோ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸை வந்து டீலிங் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டீலிங் வந்து வெளிநாடுகள் அதிகமாக இருக்கும். அந்த மெக்சிகோ எஸ்பெஷலி அங்கே ட்ரக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ட்ரக்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல, ட்ரக்ஸை கொடுத்துட்டு பணம் வாங்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பெரிய கன் ஷூட் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அப்படியே அங்கே போய் அந்த என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது அந்த மரத்தோரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பேக் கிடக்குது. ஒரு பிளாக் கலர் பேக் கிடக்குது. அந்த பேக் உள்ள பார்த்தீங்கன்னா $2 மில்லியன் வந்து கிடைக்குது. ஸோ அது $2 மில்லியன் கிடைச்சோன்னா பணம் வந்து கிடைச்சா யார் விடுவா? அதனால ஹீரோ வந்து பணம் கிடைச்சிச்சு சொல்லி அதை எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு அவருக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வீட்டில் போய் நைட் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சரியான தூக்கம் வரல. ஏன்னா ஒருத்தர் வந்து சாகிற நிலைமையில் இருக்கும்போது தனக்கு தண்ணி கேட்டான், அவனுக்கு நம்ம தண்ணி கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து அவருக்கு வருது. அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு கேனில் போய் தண்ணியை பிடிச்சிட்டு போய் அவருக்கு போய் தண்ணி கொடுக்குறதுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனை ஆல்ரெடி வேறு ஒருத்தர் சுட்டு தள்ளி சாவடிச்சிருக்கான். ஸோ அந்த இடத்துல அவர் நைட் நேரத்தில் காரை கொண்டு போனதுனால அந்த மெக்சிகன் ட்ரக் கேங் வந்து அவரை யார் அங்கே வந்திருக்காங்க சொல்லி அவங்க தேடி வராங்க. ஸோ அந்த பணங்கணுன்னா அந்த தேடி வராங்க. அப்படி தேடி வரதை பார்த்து இவரும் வந்து அவர் அப்படி ஆப்போசிட்டில் வந்து ஓடுறாரு. இவரை துரத்திக்கிட்டு அந்த கேங் வந்து ஓடுறாங்க. ஒரு நாயை வந்து துரத்தி விடுறாங்க. அந்த நாய் வந்து இவரை துரத்திக்கிட்டே போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் அப்படியே ஃப்ளோ ஆகி போகிறாங்க. அந்த வாட்டர் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதை தாண்டி அந்த நாயை வந்து ஃபைனலாக வந்து அவர் கையில் ஒரு கன் வச்சிருக்காரு. கன் வச்சு நாயை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வில்லனோட கேரக்டர் வந்து காமிக்காங்க. வில்லனோட கேரக்டர் எப்படின்னா, அவனுக்கு வந்து ஒருத்தர் தெரிஞ்சவன் தெரியாதவன், பிடிக்காதவன் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு பிடிக்கல, தெரிஞ்சவனும் தெரியாதவனும் யாராக இருந்தாலும் கண்ணில் பார்க்குற எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிகிட்டே இருக்கான். அவன் ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டரு. அவனுக்கு பிடிக்கலையா சுட்டு தள்ளிடுவான். அவனுக்கு ஒருத்தன் வேணுமா, ஒருத்தனோட கார் அவனுக்கு வேணுமா, அவனை சுட்டு தள்ளிடுவான். அது மாதிரி இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுட்டு தள்ளுறான். அந்த மாதிரி ஒரு கொலை வெறி பிடிச்ச ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு ஆளுன்னு சொல்லலாம். ஸோ அவன் கையில் வந்து இவங்க ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து இந்த $2 மில்லியன் உள்ள ஒரு பேக் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது. இந்த ட்ராக்கிங் டிவைஸ் வச்சு நீ அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வில்லன்ட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் வில்லன் வந்து யார் அவனுக்கு ஒர்க் கொடுக்குறாங்களோ அவங்களையும் சுட்டு தள்ளிடுறான். ஸோ தானே இந்த காசு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனுங்களே சுட்டு தள்ளிடுறான். ஸோ அந்த $2 மில்லியன் வந்து ஹீரோ கிட்ட இருக்குது. ஸோ வில்லன் வந்து அந்த ஹீரோவை தேடி வந்து போகிறாரு.
ஸோ வில்லன் ஹீரோ வந்து துரத்துறாரு. ஹீரோக்கு வந்து முதல்ல தெரியல அந்த பேக்குள்ள வந்து அந்த காசு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தன்னை வந்து ஆல்ரெடி யார் ஃபாலோ பண்ணுறாங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன் ஒய்ஃபை வந்து வெளியூருக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் போய் தங்கியிருக்காரு. ஹோட்டல் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மேலே ஏசி வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள வந்து இந்த பேக்கை வந்து வச்சிருக்காரு. வில்லன் இவர் வந்து தேடி வராங்க. தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூம் உள்ள ஒருத்தனை வந்து பயங்கரமாக கண்டத்தனமாக ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறான். ஸோ வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தங்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதனால் யாருனாலும் எல்லாத்தையும் இஷ்டமே கண்ட மணிக்கு ஷூட் பண்ணி சாவடிச்சிருவான். ஏன்னா யாரோட ரத்தம் தான் மேலே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். அப்படி பட்டுச்சுன்னா உடனே அந்த அந்த ட்ரெஸ் ஆகட்டும் அந்த சாக்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் தூக்கி அதே இடத்துல தூர போட்டுருவான். ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவை தேடி வந்து போகிறாரு. ஸோ ஹீரோ கிட்ட அந்த பணம் இருக்குன்னு தெரிஞ்சு ஹீரோ தேடி போகிறாரு. ஹீரோ வேற ஒரு ஹோட்டலில் போய் தங்குறாரு. அப்போ தான் தெரியுது அவருக்குள்ளே வந்து அந்த ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது அந்த பேக் உள்ள அப்படின்னு தெரிய வருது. அந்த ட்ராக்கிங் டிவைஸ் எடுக்கிறாரு. ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வில்லன் நிற்கிறான். ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஸோ வில்லன் வந்து ஹீரோ கிட்ட மாட்டுவானா, யார் செத்து போவா, யார் கடைசி என்ன ஆவா அப்படின்னு சொல்லி ஒரு புதிர் மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு கிளைமேக்ஸ் வந்து நினச்சிருப்போம். ஆனால் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் நடக்காது. பொதுவாக வந்து ஒரு படத்தில் வந்து ஹீரோ தான் ஜெயிக்கணும் என்ன கட்டாயம் இருக்குது. வில்லன் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. வில்லன் கூட ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து வில்லன் தான் ஜெயிக்கிற மாதிரி இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து வில்லன் வந்து ஹீரோ தேடி போகிறாரு. ஹீரோக்கு வந்து ரெண்டு பேத்துக்குள்ள இடையில வந்து சண்டை வந்து வருது. வில்லன் வந்து ஹீரோவோட வயிற்றை சுட்டுறாரு. ஹீரோ வந்து வில்லனோட காலை ஷூட் பண்ணிடுறான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டராக இருக்கான். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் வந்து மெடிசின் வாங்கணும், ஆனால் அவங்ககிட்ட காசு கிடையாது, ஆனால் மெடிசின் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா ஒரு காரில் உள்ள பெட்ரோல் பங்க் அந்த பெட்ரோல் போடக்கூடிய அந்த இடத்த ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு காட்டன் துணியை சொருவி அதுக்குள்ளே வந்து பற்றி விட்டுறான். அது என்னது நெருப்பு வச்சு விட்டுறான். ஸோ மெடிக்கல் ஷாப் முன்னாடி அந்த கார் இருக்குது. அந்த காரில் வந்து அந்த மாதிரி பற்றி வச்சிடறான். ஸோ பெட்ரோல் பங்கில் வந்து காட்டன் துணியில் நெருப்பு வச்சு உள்ளே விட்டுறான். ஸோ அப்போ உள்ளே போகும்போது மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போகும் பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து டமான் பிளாஸ்ட் ஆகுது. உடனே மெடிக்கல் ஷாப்பில் உள்ளவங்க எல்லாமே டைவர்ட் ஆகிறாங்க. அந்த டயத்தில் போய் தனக்கு தேவையான மெடிசன் வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ இந்த மாதிரி இதான் கதை வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணம் யார்கிட்ட இருக்குது, பணம் யார்கிட்ட கிடைக்கும், யார்கிட்ட போகுது அப்படிங்கிறது வந்து ஃபைனலாக ஒரு புதிர் மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஹீரோ வந்து வில்லன் சாவடிச்சானா இல்லை மெக்சிகன் ட்ரக் கேங் சாவடிச்சாங்களா, யார்கிட்ட பணம் போச்சு அப்படின்ட்டு கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு புதிராக வந்து இந்த படம் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கதையை வந்து அந்த $2 மில்லியன் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சண்டையாக இருக்கும். ஆனால் வில்லனோட மோட்டிவ் $2 மில்லியன் மட்டும் கிடையாது. ஒரு சைக்கோ, அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் கொலை பண்ணிடுவான், கண்டிப்பாக கொலை பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கோட்டிக்கான ஒரு கேரக்டரு. ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த பணத்தை அடிச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். அவங்க கையில் தான் பணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அசம்ஷன் பண்ணியிருக்கலாம். பட் அந்த சினிமாட்டிக் லாங்குவேஜில் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து காமிச்சிருப்பாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹீரோவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஷெரீஃப் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து காமிப்பாங்க. அவர் வந்து ரொம்ப வயசான ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. அவர் வந்து அவரோட ஹீரோட ஒய்ஃபுக்கு வந்து வாக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ புருஷனை வந்து நான் எப்படியா வந்து காப்பாற்றி கொண்டு வரேன் அப்படின்னு ஹீரோக்கு வந்து வாக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த வாக்கை வந்து அவரால் நிறைவேற்ற முடியாது. ரொம்பவே நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அதனால் அவருக்கு ஒரு கில்ட் ஃபீலிங்காகவே இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுவார், ஆனால் அவரால் முடியாது. ஸோ ஃபைனலாக வந்து வில்லன் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவையும் கொலை பண்ணிடுவான், ஹீரோவோட ஒய்ஃபையும் கொலை பண்ணிடுவான். ஸோ ஒரு எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ஒரு காரில் போய்ட்டுருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹீரோட கை மட்டும் உடையும், வில்லனோட கை மட்டும் உடையும். அப்போ வந்து ஒரு பையன் வருவான். பையனுக்கு வந்து ஒரு ஷர்ட்டு, பையனோட ஷர்ட்டை கழட்டி தன் கையில் அப்படியே சுற்றிட்டு அவன் வாட்டு அப்படியே போயிடுவான். ஸோ வில்லன் பார்த்திங்கன்னா கடைசியில் சாவே மாட்டான். வில்லன் தான் கடைசி ஜெயிக்கிற மாதிரி படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா இந்த சினிமாட்டிக் லாங்குவேஜ் ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ். அந்த பணம் வந்து யார்கிட்ட இருக்குது, யார் அவங்கள கொண்டா, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாமல் வந்து சொல்லியிருப்பாங்க. அது நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரி படம் வந்து விஷுவலைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இந்த படம் வந்து ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபைனல் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஷெரீஃபுங்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவார். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் கிட்ட வந்து ஃபைனலாக உட்காந்து பேசுவார். அப்படி பேசும்போது வந்து அவர் சொல்லுவார், நான் வந்து 2 கனவு கண்டேன், 2 கனவுலையும் எங்கள் அப்பா வந்தார். ஒரு கனவுல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பணம் நிறைய கொடுத்தாரு, அந்த பணத்தை நான் தொலைச்சிட்டேன் அப்படிம்பாரு. அது என்னன்னா அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அந்த மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். தன்னோட ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தோம், உன் ஹஸ்பண்டை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கை இவரால் நிறைவேற்ற முடியாமல் போயிடும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அவரால் இறங்கி செயல்பட முடியாது. காரணம் என்னன்னா அவருக்கு வயசாயிருச்சு.
ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொலை கொள்ளை கிரைம் இதில் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. எல்லாருமே பயங்கர புத்திசாலியாக பயங்கர ஜீனியஸாக இருந்துருக்காங்க. ஆனால் நம்மள மாதிரி பழைய காலத்தில் உள்ள ஆளுங்க வயசானவங்க வந்து இப்போவும் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி ஆளுங்களை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங் அவருக்கு இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன். ஒருத்தனுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா அவன் வந்து எந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ஃபிட் கிடையாது, எந்த இடத்துலையும் அவனால் வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லாமல் இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கனவு கண்டேன். இந்த கனவுல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அவர் குதிரையில் போயிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா வந்து ஒரு நெருப்பு வந்து கையில் வச்சுருந்தாரு, இது வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகணும், ஒரு இருட்டான ஒரு இடத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும் அப்படிங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு ஒரு டயலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இதுக்கப்புறமாவது அந்த ரெண்டாவது கனவு மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு உலகம் வந்து கண்டிப்பாக வரணும். இந்த கொள்ளை கிரைம்லாம் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு பியூரான ஒரு பாசிட்டிவான ஒரு உலகம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த கனவு மூலமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதை. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கோ கலந்த ஒரு வில்லனாக இருப்பான். ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருப்பான். ஒரு காசப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான். ஸோ என்ன சொல்கிறதுனா, இது வந்து ஒரு சின்ன கதை தான், சாதாரண கதை தான். ஆனால் என்னென்னா ஒரு வித்தியாசமான அந்த க்ரைம் த்ரில்லராக வந்து இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து மெதுவாக தான் போகும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.